हेलो फ्रेंड्स नमस्ते आई एम जय सिंह वेलकम टू हिंदी பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் ஒர்க்கிங் ஸ்பாட்டில் ஹிந்தி பேசக்கூடியவங்க கிட்ட நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒர்க்கிங் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் நம்மளோட டே டு டே லைஃப்லையும் இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக கவனிங்க. ரொம்ப ஈஸி தான். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹிந்தியில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான பிடிஎஃப் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கியா ஆப்கோ சாஹியே அப்படின்னு சொல்லணும். இதில் இருக்கிற கியா கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சாஹியே வேணும். ஸோ கியா ஆப்கோ சாஹியே அப்படின்னா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அர்த்தம். யாருக்கு வேணும், யாருக்கு வேணும். இதை கிஸ்கோ சாஹியே, கிஸ்கோ சாஹியே அப்படின்னு சொல்லணும். கிஸ்கோ அப்படின்னா யாருக்கு, சாஹியே வேணும், யாருக்கு வேணும், கிஸ்கோ சாஹியே. இதே வார்த்தையை கொஞ்சம் ஃபார்முலா கேட்குற மாதிரி இருந்தால் கிசே சாஹியே அப்படின்னு கேட்கலாம். ஸோ கிஸ்கோ சாஹியே அப்படிங்கிறது இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது. கிசே சாஹியே அப்படின்னா ரெஸ்பெக்டாக பேசுகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு வேணும் அப்படிங்கிறத கிஸ்கோ சாஹியே அல்லது கிசே சாஹியே அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து, ப்ளீஸ், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ப்ளீஸ் தயவு செய்து அப்படிங்கிறத கிருபியா, கிருபியா அப்படின்னு சொல்லணும். சீக்கிரம் வேலையை ஆரம்பி, சீக்கிரம் வேலையை ஆரம்பி. இது எப்படி சொல்றதுன்னா ஜல்தி காம் ஷுரு கரோ, ஜல்தி காம் ஷுரு கரோ அப்படின்னு சொல்லணும். இதில் ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், காம் வேலை, ஷுரு கரோ அப்படின்னா ஆரம்பி அப்படின்னு அர்த்தம். ஸோ சீக்கிரம் வேலையை ஆரம்பி அப்படிங்கிறத ஜல்தி காம் ஷுரு கரோ அப்படின்னு சொல்லணும். இதில் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதா இருந்தால் கடைசியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கரோவுக்கு பதில் நீங்கள் என்ன சொல்லலாம், கீஜியே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறத ஜல்தி காம் ஷுரு கீஜியே அப்படின்னு சொல்லலாம். கீஜியே அப்படின்னா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. சீக்கிரம் முடிங்க, ஒரு வேலையை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இதில் நம்ம வேலையேங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாமல் ஸோ கண்டினியூ கான்வர்சேஷன் மாதிரி சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜல்தி கதம் கீஜியே, சீக்கிரம் முடிங்க, ஜல்தி கதம் கீஜியே அப்படின்னு சொல்லணும். ஜல்தினா சீக்கிரம், கதம் கீஜியே அப்படின்னா முடிங்க அப்படின்னு அர்த்தம். கதம் அப்படின்னா முடிக்கிறது. இதே வாக்கியத்தை சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி கதம் கரோ அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம் மடிச்சு வைங்க, சீக்கிரம் மடித்து வையுங்கள் அப்படின்னு சொல்றத ஜல்தி மோட்கர் ரக் தீஜியே, ஜல்தி மோட்கர் ரக் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், மோட்கர் அப்படின்னா மடிக்கிறது, மடித்து, ரக் தீஜியே அப்படின்னா வையுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ரக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வையுங்கள் அப்படிங்கிறத ரக் தீஜியே அப்படின்னு சொல்கிறோம். சீக்கிரம் மடித்து வையுங்கள், ஜல்தி மோட்கர் ரக் தீஜியே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்பொழுது முடிப்பீர்கள், நீங்கள் எப்போ முடிப்பீங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்னா ஆப் கப் கதம் கரேங்கே, ஆப் கப் கதம் கரேங்கே அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், கப் அப்படின்னா எப்பொழுது, முடிப்பீங்க ஃபியூச்சர் டென்ஸ், அதனால இதை கதம் கரேங்கே அப்படின்னு சொல்லணும். ஆப் கப் கதம் கரேங்கே, நீங்கள் எப்போ முடிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ முடிப்ப, எப்போ முடிப்ப இந்த மாதிரி கேட்போம்ல, நம்மளோட வயசில் குறைஞ்சவங்கள நீ எப்போ முடிப்ப அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நார்மலாக எப்போ முடிப்ப அப்படின்னு கேட்குறத
கப் கதம் கரோகே அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. கப் கதம் கரோகே அப்படின்னா நீ எப்ப முடிப்ப அப்படின்னு சொல்றது. நமக்கு இதுல தேவைப்பட்டா தும் சேர்த்துக்கலாம். தும் கப் கதம் கரோகே அப்படின்னு சொல்லலாம். தும் கப் கதம் கரோகே அப்படின்னா நீ எப்ப முடிப்ப அப்படின்னு அர்த்தம். எப்ப முடிப்ப அப்படிங்கிறத இன்னும் நல்லா ஃப்ரெண்ட்லியா கேட்கறதா இருந்தா கப் கதம் கரோகே யார், கப் கதம் கரோகே யார் அப்படின்னு சொல்லணும். இந்த யார் அப்படிங்கிறத ரொம்ப பாசமா கேட்கறது. கப் கதம் கரோகே யார் அப்படின்னா ரொம்ப பாசமா எப்ப முடிப்ப அப்படின்னு கேட்கறது. எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு. இத கித்னா ஸ்டாக் ஹே, கித்னா ஸ்டாக் ஹே அப்படின்னு சொல்லணும். கித்னானா எவ்வளவு, ஸ்டாக் ஹே அப்படின்னா ஸ்டாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம கிட்ட PDF ஃபார்மேட்ல இருக்குது. பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 PDFல உங்களுக்கு எது தேவையோ நீங்க வாங்கிக்கலாம். ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு, ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா सिर्फ एक दिन ही टाइम है, सिर्फ एक दिन ही टाइम है அப்படின்னு சொல்லணும். सिर्फ அப்படின்னா மட்டும், एक दिन ही ஒரு நாள் தான், டைம் இருக்கு அப்படின்னா டைம் है. सिर्फ एक दिन ही टाइम है அப்படின்னா ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே வாக்கியத்தை இந்த சிர்ஃபுக்கு பதிலா கேவல் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேவல் ஏக் தின் ஹி டைம் ஹே அப்படின்னாலும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு சாயந்தரம் அனுப்பணும், இன்னைக்கு ஈவினிங் அனுப்பணும் இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றதுன்னா ஆஜ் ஷாம் பேஜ்னா ஹே, ஆஜ் ஷாம் பேஜ்னா ஹே அப்படின்னு சொல்லணும். ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு, இன்று. சாயந்தரம் ஈவினிங் அப்படிங்கிறத ஷாம் அப்படின்னு சொல்றோம். அனுப்பணும் அப்படிங்கிறத பேஜ்னா ஹே அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு சாயந்தரம் அனுப்பணும், ஆஜ் ஷாம் பேஜ்னா ஹே அப்படின்னு சொல்லணும். அனுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத பேஜ்னா சாஹியே, பேஜ்னா சாஹியே அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு சாயந்தரம் கட்டாயம் அனுப்பி ஆகணும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பேஜ்னா சாஹியே கிடையாது, ஆஜ் ஷாம் பேஜ்னா படேகா அப்படின்னு சொல்லணும். 5 மணிக்கு வண்டி வந்துடும், 5 மணிக்கு வண்டி வந்துவிடும். இத 5 பஜே காடி ஆ ஜாயேகி, 5 பஜே காடி ஆ ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். 5 பஜே அப்படிங்கிறது 5 மணிக்கு, காடி அப்படின்னா வண்டி, வந்துவிடும் அப்படிங்கிறத ஆ ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். ஃபியூச்சர் டென்ஸ். இதுல நம்ம ஜாயேகா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெண் பால். நம்ம பெண் பாலுக்குரிய வார்த்தையத்தை நம்ம யூஸ் பண்ணணும். 5 மணிக்கு வண்டி வந்துடும், 5 பஜே காடி ஆ ஜாயேகி அப்படின்னு சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க, ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. இத ஜெனரேட்டர் चालू कर दीजिए, ஜெனரேட்டர் चालू कर दीजिए அப்படின்னு சொல்லணும். ஜெனரேட்டருக்கு நம்ம ஜெனரேட்டர்னே சொல்லிக்கலாம். चालू कर दीजिए அப்படிங்கிறதுக்கு ஆன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க, ஜெனரேட்டர் चालू कर दीजिए அப்படின்னு சொல்லணும். இதுல நம்ம சாலு அப்படிங்கிறதுக்கு பதில் ஆன் அப்படிங்க கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரேட்டர் ஆன் கர் தீஜியே அப்படின்னு சொல்லலாம். உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணும், உனக்கு எத்தனை நாள் லீவு வேண்டும். இத துமே கித்னே தினோं की छुट्टी चाहिए, துமே கித்னே தினோं की छुट्टी चाहिए அப்படின்னு சொல்லணும். துமே அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம். எத்தனை நாள் அப்படிங்கிறத கித்னே தினோங் அப்படின்னு சொல்லணும். இப்போ தின் அப்படிங்கிறது நாள், ஆனா எத்தனை நாள் அப்படிங்கிறது ப்ளூரலா நம்ம இங்கே மைண்ட் பண்றோம். ஸோ எத்தனை நாள் அப்படின்னா கித்னே தினோங் அப்படின்னு சொல்லணும். லீவு வேண்டும் அப்படிங்கிறத
छुट्टी चाहिए. அப்போ இதுல இருக்கிற கீ வந்து ஒரு கன்ஜெக்ஷன். எத்தனை நாளுக்குரிய லீவ் வேணும் அப்படிங்கிறதா இந்த கீ நம்ம யூஸ் பண்றோம். உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணும் அப்படின்னா तुम्हें कितने दिनों की छुट्टी चाहिए அப்படின்னு சொல்லணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இத मैंने कई बार कहा है. मैंने कई बार कहा है அப்படின்னு சொல்லணும். நான் அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸ்ல मैंने அப்படின்னு சொல்றோம். कई बार அப்படின்னா நிறைய தடவை. कहा அப்படின்னா சொல்றது. है அப்படின்னா இருக்கிறேன். இதுல मैंने कई बार कहा है அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறேன் தானே இருக்குது, எதனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நிறைய தடவை நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத मैंने कई बार कहा है அப்படின்னு சொல்லணும். நீங்க கேட்கவே மாட்டீங்க, நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்படிங்கிறத आप पूछते भी नहीं हैं அப்படின்னு சொல்லணும். आप पूछते भी नहीं हैं. आप அப்படின்னா நீங்கள், पूछते भी नहीं हैं அப்படின்னா கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பூச்னா அப்படின்னா கேட்கிறது. ஸோ पूछते भी அப்படின்னா கேட்கவே அப்படின்னு அர்த்தம். नहीं है அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம். आप पूछते भी नहीं हैं நீங்க கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் செய்கிற வேலை போதாது, நீங்க செய்கிற வேலை போதாது. இத जो काम आप कर रहे हैं पर्याप्त नहीं है அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ जो काम आप कर रहे हैं அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை அப்படின்னு அர்த்தம். காம் ஆப் கர் ரஹே ஹை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை பர்யாப்த் நஹி ஹை அப்படின்னா போதாது. பர்யாப்த்னா சஃபிசியன்ட், பர்யாப்த் நஹி ஹை அப்படின்னா போதாது, பத்தாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். நீங்க செய்கிற வேலை போதாது. जो काम आप कर रहे हैं पर्याप्त नहीं है அப்படின்னு சொல்லணும். 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, 2 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னா दो दिन की छुट्टी ले लो. दो दिन की छुट्टी ले लो. दो दिन की அப்படின்னா 2 நாள். லீவ் எடுத்துக்கோ, छुट्टी ले लो. லீவ் அப்படின்னா छुट्टी. दो दिन छुट्टी ले लो, 2 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? दो दिन की छुट्टी ले लीजिए அப்படின்னு சொல்லணும். दो दिन की छुट्टी ले लीजिए அப்படின்னு சொல்லணும். 2 நாளைக்கு மேல லீவு தர முடியாது. 2 நாளுக்கு மேல லீவு தர முடியாது அப்படின்னா दो दिन से अधिक की छुट्टी नहीं दी जा सकती அப்படின்னு சொல்லணும். दो दिन से अधिक அப்படின்னா 2 நாளுக்கு அதிகமா அப்படின்னு அர்த்தம். छुट्टी லீவு தர முடியாது அப்படிங்கிறத நஹி தி ஜா சக்தி அப்படின்னு சொல்றது. நஹி தி ஜா சக்தி அப்படின்னு சொல்றோம். இங்க நம்ம எதனால நஹி தி ஜா சக்தி இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னோம்னா, சுட்டி அப்படிங்கிறது டைம், நாட்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெண்பால் அப்படிங்கிறதுல வரும். அதனால நம்ம சக்தா அப்படி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். दो दिन से अधिक की छुट्टी नहीं दी जा सकती அப்படின்னு சொல்லணும். லீவு எடுக்காம வேலைக்கு வாங்க, லீவு எடுக்காம வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு छुट्टी लिए बिना काम पर आइए. छुट्टी लिए बिना काम पर आइए அப்படின்னு சொல்லணும். छुट्टी लिए बिना அப்படின்னா லீவு எடுக்காமல் அப்படின்னு அர்த்தம். சுட்டி அப்படின்னா லீவு, லியே அப்படின்னா எடுக்கிறது. இந்த பினா அப்படிங்கிறது நெகட்டிவா சொல்றது, எடுக்காமல், இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றோம். நார்மலா இல்லாமல் அப்படிங்கிற மீனிங் தான் இந்த பினா. ஸோ சுட்டி லியே பினா அப்படின்னா லீவு எடுக்காமல்.
காம்பர் ஆயியே வேலைக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம். லீவ் எடுக்காம வேலைக்கு வாங்க. சுட்டி லியே பினா காம்பர் ஆயியே அப்படின்னு சொல்லணும். நீங்க அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். நீங்க அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க, இத ஆப் அக்சர் சுட்டி லே ரஹே ஹைன் அப்படின்னு சொல்லணும். ஆப் அக்சர் சுட்டி லே ரஹே ஹைன் அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், அக்சர் அடிக்கடி, சுட்டி லீவ், லே ரஹே ஹைன் அப்படின்னா எடுக்கிறீர்கள், எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றது. ஓகேவா? நீங்க அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க, நீங்க அடிக்கடி லீவ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆப் அக்சர் சுட்டி லே ரஹே ஹைன் அப்படின்னு சொல்லணும். தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறதா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு பானி ஆ ரஹா ஹே கியா, பானி ஆ ரஹா ஹே கியா அப்படின்னு சொல்லணும். பானி அப்படின்னா தண்ணீர், வந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத ஆ ரஹா ஹே கியா, தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறதா, பானி ஆ ரஹா ஹே கியா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை பேச்சு வழக்கில் பேசும்போது ரொம்ப தெளிவாக ஆ ரஹா ஹே கியா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பானி ஆ ரஹா ஹே இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ பேச்சு வழக்கையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. பானி ஆ ரஹா ஹே, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்களா அப்படின்னா கியா ஆப்னே சாஃப் கியா, கியா ஆப்னே சாஃப் கியா அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்க கியா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றோம். ஆப்னே அப்படின்னா நீங்கள், பாஸ்ட் டென்ஸ்ல நீங்கள் அப்படிங்கிறத ஆப்னே அப்படின்னு சொல்றோம். சாஃப் அப்படின்னா சுத்தம், பண்ணிட்டீங்களா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல கியா அப்படின்னு சொல்லணும். கியா ஆப்னே சாஃப் கியா அப்படின்னா நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இதை தோடா இந்தசார் கரோ, தோடா இந்தசார் கரோ அப்படின்னு சொல்லணும். தோடா அப்படின்னா கொஞ்சம், இந்தசார் அப்படின்னா காத்திருக்கிறது, இந்தசார் கரோ காத்திரு, தோடா இந்தசார் கரோ கொஞ்சம் காத்திரு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தோடா இந்தசார் கீஜியே அப்படின்னு சொல்லணும். நான் வர சொல்றேன், கொஞ்சம் காத்திருன்னு சொல்லிட்டோம், கொஞ்சம் காத்திரு, நான் வர சொல்றேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல, நான் வர சொல்கிறேன். இது எப்படி சொல்றதுன்னா மே ஆனே கேலியே கஹ்தாஹூம், மே ஆனே கேலியே கஹ்தாஹூம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்பெல்லாம் நான் அப்படிங்கிறதுக்கு மே ஸ்டார்ட் பண்ணுறோமோ முடியும் போது ஹூ அப்படிதான் முடிக்கணும். ஓகேவா? மே அப்படின்னா நான், ஆனே கேலியே அப்படின்னா வருவது, ஆனே கேலியே வருவதற்காக, இந்த மாதிரி மீனிங். கஹ்தாஹூம் அப்படின்னா சொல்றது, மே ஆனே கேலியே கஹ்தாஹூம் அப்படின்னா நான் வர சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுல கஹ் அப்படிங்கிறது சொல்றது, கஹ்தாஹூம் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் வர சொல்கிறேன், மே ஆனே கேலியே கஹ்தாஹூம் அப்படின்னு சொல்லணும். டீ வந்துருச்சா, இந்த மாதிரி கேட்பாங்கல்ல ஒர்க்கிங் ஸ்பாட்ல, டீ வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, இது எப்படி கேட்கறதுன்னா சாய் ஆ கயி கியா, சாய் ஆ கயி கியா அப்படின்னு சொல்லணும். சாய் அப்படின்னா டீ, வந்து விட்டதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆ கயி கியா, ஆ கயி கியா அப்படின்னு சொல்லணும். சாய் ஆ கயி கியா, டீ வந்துருச்சா, டீ வந்து விட்டதா அப்படின்னு அர்த்தம். நீங்க வடை சாப்பிட்டீங்களா, நீங்கள் வடை சாப்பிட்டீர்களா, இது எப்படி கேட்கறதுன்னா கியா ஆப்னே வடா காலியா அப்படின்னு சொல்லணும். கியா ஆப்னே வடா காலியா அப்படின்னு கேட்கணும். கியா அப்படின்னா வழக்கம் போல கேள்விக்காக யூஸ் பண்றோம். ஆப்னே அப்படின்னா நீங்கள், வடை அப்படிங்கிறத ஹிந்தியில வடா அப்படின்னு சொல்லணும். கா லியா அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். நீங்க வடை சாப்பிட்டீங்களா, கியா ஆப்னே வடா காலியா அப்படின்னு சொல்லணும். நீங்க எப்ப வந்தீங்க, நீங்க எப்பொழுது வந்தீர்கள், இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, இது எப்படி கேட்கறதுன்னா ஆப் கப் ஆயே, ஆப் கப் ஆயே அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், எப்பொழுது அப்படின்னா கப்,
வந்தீர்கள் அப்படிங்கிறத ஆயே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எப்போது வந்தீர்கள், அப் கப் ஆயே அப்படின்னு கேட்கணும். என்கிட்ட கேட்காத. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு சூப்பர்வைசர்கிட்ட இது மாதிரி கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க. அப்போது சூப்பர்வைசர் ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா, என்கிட்ட கேட்காத. இது எப்படி சொல்லலாம்? என்கிட்ட கேட்காத அப்படின்னா முஜ்சே மத் பூச்சோ, முஜ்சே மத் பூச்சோ அப்படின்னு சொல்லணும். முஜ்சே அப்படின்னா என்கிட்ட, மத் பூச்சோ கேட்காத. முஜ்சே மத் பூச்சோ என்கிட்ட கேட்காத அப்படின்னு அர்த்தம். மேனேஜர் கிட்ட கேளு, மேனேஜர் கிட்ட கேளு. இதை மேனேஜர் சே பூச்சோ, மேனேஜர் சே பூச்சோ அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு சம்பளம் போட்டு விடுவார்கள், நாளைக்கு சம்பளம் போட்டு விடுவார்கள். சம்பளம் இன்னைக்கு கிடையாது, சம்பளம் நாளைக்கு போட்டு விடுவார்கள். இதை கல் வேதன் டால் தேங்கே அப்படின்னு சொல்லணும். கல் வேதன் டால் தேங்கே அப்படின்னு சொல்லணும். கல் அப்படின்னா நாளை, வேதன் அப்படின்னா சம்பளம், போட்டு விடுவார்கள் அப்படிங்கிறத டால் தேங்கே அப்படின்னு சொல்லணும். ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இங்கே வந்து அவர்கள் அப்படிங்கிறத இங்கே ஹைடாக இருக்குது. அவர்கள் நாளைக்கு சம்பளம் போட்டு விடுவார்கள் அப்படிங்கிறத தான் ஷார்ட்டாக நாளைக்கு சம்பளம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால நம்ம இந்த அவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடுறோம். கல் வேதன் டால் தேங்கே அப்படின்னா நாளைக்கு சம்பளம் போட்டுருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ நிறைய வார்த்தைகள் நம்ம புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒர்க்கிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இந்த 500 ஹிந்தி சென்டென்சஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தன்யவாத்.